திருகோணமலை ஜாகிரா கல்லூரியிலே படித்த 70 மாணவிகளுடைய A-level சயின்ஸ் மேத்ஸ் மாணவர்களுடைய ரிசல்ட்ஸ் இதுவரை வரவில்லை. அவர்கள் மிக வேதனை அடைந்தவர்களாக, மன உளைச்சலுக்குட்பட்டவர்களாக அவர்களும் அந்த மாணவர்களும் பெற்றோர்களும் இருக்கிறார்கள். இன்று அவர்களை பார்ப்பதற்காக, கதைப்பதற்காக, நடந்த உண்மை விஷயங்களை அறிவதற்காக நான் வந்தேன். அவர்கள் சொல்லுவதை பார்க்கின்ற பொழுது திட்டமிட்டு இந்த ஜாகிரா திருவண்ணாமலை பாடசாலை 10 வருடங்களாக தொடர்ந்தேர்ச்சியாக 10க்கு மேற்பட்ட டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸை மெடிக்கல் ஃபேக்கல்ட்டிக்கும் இன்ஜினியர் ஃபேக்கல்ட்டிக்கும் அனுப்பி கொண்டிருக்கின்ற ஒரு பாடசாலை. எனவே இந்த பாடசாலை மீது கண் வைத்து, குறிவைத்து, இனவாத ரீதியாக இந்த மாணவர்களுடைய பரீட்சை பெறுபவர்களை இல்லாமலாக்குவதற்காக சதி நடந்தது போல எனக்கு தெளிவாகிறது. ஏனென்றால் இந்த மாணவர்கள் எந்த தவறையும் செய்யவில்லை. அந்த பரீட்சை திணைக்களத்திலே சர்க்குலர் வாசிக்கப்பட்ட பொழுது காதையும் முகத்தையும் காட்டுமாறு கேட்ட பொழுது எல்லோரும் அங்கு சென்ற மாணவிகள் 70 மாணவிகள் ஃபர்தா அணிந்து சென்றிருக்கிறார்கள். அதில் 68 மாணவிகள் ஷோல் கையிலே வைத்திருந்திருக்கிறார்கள். 68 பேரும் ஃபர்தாவை கலத்திவிட்டு ஷோலை போட்டு அவர்கள் பரீட்சை திணைக்களத்திலே அந்த அதிகாரிகள் சொன்னது போல காதையும் முகத்தையும் காட்டிக்கொண்டுதான் எழுதியிருக்கிறார்கள். 2 மாணவிகள் ஃபர்தா கொண்டு போகாமல் இருந்ததனால் அவர்கள் அதே ஃபர்தாவை முழுக்க கலற்றி அதை தலையிலே போட்டுக்கொண்டு காதை காட்டியவர்களாக இந்த 2 மாணவிகளும் எழுதியிருக்கிறார்கள். காதையும் முகத்தையும் காட்டியவர்களாக. அவ்வாறு இருக்கின்ற பொழுது மேலதிக அதிகாரியாக பரீட்சை திணைக்களத்துக்கு வந்த அதிகாரி அவர் சொல்லியிருக்கிறார், உங்களுடைய பெறுபேறுகள் வருவது ஷுவர் இல்லை என்ற வார்த்தை அங்கு சொல்லியிருக்கிறார். அது மாத்திரமல்லாமல் அவர் அந்த சோலை போட்டுக்கொண்டு எழுதியிருந்த மாணவிகளை கூட அவர்களுடைய பரீட்சை எழுதுகின்ற நிலையத்திலே அவர்களுடைய அந்த பரீட்சை மாணவிகளுடைய மனதை புண்படுத்துகின்ற மாதிரி பலமுறை பேசியிருக்கிறார். எனவே அவ்வாறு நடந்த பிறகு 70 மாணவிகளுக்கும் பரீட்சை திணைக்களத்துக்கு வருமாறு, அதாவது பரீட்சை நடந்து சில காலங்களுக்கு பிறகு நீங்கள் தவறு விட்டிருக்கிறீர்கள், எனவே நீங்கள் அங்கு வருமாறு, பரீட்சை திணைக்களத்துக்கு இன்குவாரிக்கு வருமாறு அழைப்பு விடுக்கப்பட்ட பொழுது இந்த 70 மாணவிகளும் போக அங்கு தூரத்துக்கு செல்கிறார்கள் என்று இங்கு இருக்கின்ற அரசியல் பெருமுகர்கள் சொன்னதுக்கிணங்க மீண்டும் இந்த மாவட்டத்துக்கு வந்து ஒரு சில அதிகாரிகள் வந்து விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். விசாரணை மண்டபத்துக்குள்ளே 70 மாணவிகளையும் வைத்து அவர்களே இவ்வாறு இந்த நீங்கள் அந்த சட்டத்துக்கிணங்க தவறு விட்டிருக்கிறீர்கள், தவறு என்றால் அதாவது காதையும் முகத்தையும் காட்ட மறுத்திருக்கிறீர்கள் என்று அபாண்டத்தை சொல்லி அந்த சர்க்குலரிலே உள்ள அந்த விஷயத்தை நீங்கள் தவறு செய்ததாகத்தான் உங்களுக்கு இன்குவாரி நடக்கிறது என்று சொல்லி விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள். விசாரணை முடிகின்ற பொழுது அதாவது அந்த மாணவிகள் தவறு செய்தார்கள் என்று எழுதி தருமாறு கேட்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த மாணவிகள் சொல்லியிருக்கிறார்கள், நாங்கள் தவறு செய்யவில்லை, இவ்வாறான குற்றச்சாட்டு பிழையானது என்று எழுதி அவர்களுடைய கையொப்பத்தை இட்ட பிறகு மீண்டும் சொல்லியிருக்கிறார் வந்த அதிகாரி, நீங்கள் எழுத வேண்டும், அதாவது பரீட்சை ஆணையாளர் என்ன முடிவை எடுப்பாரோ அதற்கு நாங்கள் கட்டுப்படுகிறோம் என்று எழுதுங்கள் என்று. அதற்கு மாணவிகள் மறுத்த பொழுது, இவ்வாறு நீங்கள் எழுதாவிட்டால் உங்களுடைய பெறுபேறுகள் வராது, எனவே நீங்கள் எழுத வேண்டும் என்று பயமுறுத்தி இருக்கிறார். அதன் பிறகு அந்த மாணவிகள் எல்லோரும் திரும்ப சைன் பண்ணிய மாணவிகள் அவ்வாறு பரீட்சை ஆணையாளர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதற்கு நாங்கள் கட்டுப்படுகிறோம் என்று எழுதி கொடுத்து அனுப்பியிருக்கிறார்கள். இவர்களுடைய எல்லா மாணவிகளுடைய நிலைப்பாடும், நாங்கள் எந்த தவறும் செய்யவில்லை, ஆனால் இவ்வாறான ஒரு பொய் குற்றச்சாட்டு வந்திருக்கிறது, எனவே பரீட்சை ஆணையாளர் நியாயமாக நடந்து கொள்வார், எங்களுடைய பெறுபேறு வந்து சேரும் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு தான் அவ்வாறு அந்த வந்த அதிகாரிகள் சொன்னதை கேட்டு எழுதி கொடுத்திருக்கிறார்கள். எனவே இன்று வரை அந்த மாணவிகள் 70 பேருடைய பரீட்சை பெறுபேறும் வரவில்லை. ஆனால் அதே மண்டபத்துக்குள்ளே இன்னும் 10 முஸ்லிம் மாணவிகள் ஃபர்தா, அதாவது இந்த மாணவிகளைப் போல சோல் போட்டுக்கொண்டு எழுதியிருக்கிறார்கள். அந்த மாணவிகள் வேறொரு பாடசாலை, ஜாகிரா பாடசாலை அல்ல, அந்த மாணவிகள் 10 பேருடைய பெறுபேறுகளும் வந்திருக்கிறது. அதே ஹோலிலே அதே மாதிரி இந்த பரீட்சை பெறுபேறுகள் எழுதிய அந்த மாணவிகள் 10 பேருடைய, அது முஸ்லிம் மாணவிகள், அவர்களுடைய பெறுபேறுகள் வந்திருக்கிற பொழுதும் இந்த 70 முஸ்லிம் மாணவிகளுடைய பெறுபேறும் வரவில்லை. ஏனென்றால் இந்த பாடசாலையில் இருந்துதான் அதிகமானவர்கள் தொடர்ந்தேர்ச்சியாக கடந்த 10 வருடங்களாக மெடிக்கல் ஃபேக்கல்ட்டிக்கு, இன்ஜினியர் ஃபேக்கல்ட்டிக்கு போய்கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த பாடசாலை மாணவிகளின் மீது, மாணவர்கள் மீது கண் வைத்து இந்த மாணவர்கள் பல்கலைக்கழகம் செல்லக்கூடாது என்பதற்காக திட்டமிட்ட ஒரு சதியாகத்தான் நான் இதை பார்க்கிறேன். எனவே இதிலே நியாயம் பரீட்சை ஆணையாளர் வழங்க வேண்டும். இப்பொழுது நான் பரீட்சை பிரதி ஆணையாளர்
ஸ்போக் பர்சனோடு நான் பேசினேன். அவர் சொன்னார் அடுத்த வாரத்துக்குள்ளே பெறுபேறுகளை தருவோம் என்று. அடுத்த வாரத்துக்குள்ளே பெறுபேறுகள் கிடைக்கவில்லை என்றால் இது ஒரு பெரிய அநியாயம். இந்த அநியாயத்துக்கு எதிராக பாராளுமன்றத்துக்குள்ளும் வெளியிலும் அல்லது நீதிமன்றத்தின் ஊடாகவோ இந்த மாணவர்களுக்கு நியாயம் பெற்றுக் கொடுக்க எங்களாலான முயற்சிகளை முன்னெடுப்போம் இன்ஷா அல்லாஹ்.